கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார். என்னால் ஒரு கையில் பந்தை கடக்க முடியாவிட்டால் அதை என் மற்ற கையால் கடப்பேன். ஆம், நான் என் இடது கையை கூட பலப்படுத்துவேன். நான் என் இடது கையில் எழுதத் தொடங்குவேன். என் இடது கையை பயன்படுத்தி துலக்கத் தொடங்குவேன். இதனால் என் 2 கைகளுக்கும் ஒரே வலிமை இருக்கும். நான் விளையாடும் போது எனது எதிரணியை தாக்குவேன். காயம் ஏற்படும் அபாயத்தில் நான் இருக்க மாட்டேன். என் எதிரியே எனக்கு பயப்பட வேண்டும். சாம்பியன்ஷிப் வெல்வது என் வாழ்க்கையில் எல்லாம். நான் ஆதிக்கம் செலுத்தப் போகிறேன். டங்கிங் என்பது ஆதிக்கம். என் கால் பலவீனமாக இருப்பதாக உணர்ந்தால் நான் ஜிம்முக்குச் சென்று என் கால்கள் வலுவடையும் வரை எடையைத் தூக்கத் தொடங்குவேன். நான் ஒருபோதும் வெளிப்புற அழுத்தத்தை உணர்ந்ததில்லை. நான் எதை அடைய விரும்புகிறேன் என்பதை நான் அறிந்தேன். அந்த இலக்குகளை அடைய எவ்வளவு உழைப்பு தேவைப்படும் என்பதை நான் அறிந்தேன். நான் தொடர்ந்து பயிற்சி செய்வேன். கற்றலுக்காக கிங் வட்டத்திற்கு வரவேற்கிறோம். மாம்பா மனநிலை என்றால் என்ன என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவில் கோபி பிரையண்ட் எழுதிய மாம்பா மெண்டாலிட்டி புத்தகத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவ முயற்சிப்பேன். மாம்பா மனநிலையைப் பற்றிய முதல் மற்றும் முக்கிய விஷயம் ஆதிக்கம். ஒவ்வொரு முறையும் கோபி இதைச் சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆதிக்கம் செலுத்த விரும்புவதாக அவர் கூறுகிறார். கோபி பிரையண்டின் கூற்றுப்படி விளையாட்டில் ஆதிக்கம் மிகவும் முக்கியமானது. இது உங்கள் எதிரிகளிடையே நடுக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்கள் எதிரிகளை முழு நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உங்கள் அணியை ஊக்குவிக்கும். தி மம்பா மனநிலை என்ற புத்தகம் வாசகர்களுக்கு பிரையண்ட் கோபியின் மனம் மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கை பற்றிய தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. மம்பா மனநிலையை ஒரு வரையறைக்குள் மட்டுப்படுத்த முடியாது. மாம்பா மென்டாலிட்டி என்ற புத்தகம் கூடைப்பந்து வீரர்களுக்கானது மட்டுமல்ல. இந்த புத்தகத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் பொருந்தும். தங்கள் விருப்பத்துறையில் சிறந்து விளங்க விரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும். ஆரம்பத்தில் கோபி பிரையண்ட் மாம்பா மனநிலை என்பது ஒரு மாற்று ஈகோ என்று நினைத்தார். மம்பா மனநிலை என்பது செயல்முறை, புரோசெஸ், கைவினை, கிராஃப்ட் மற்றும் ஆதிக்கத்தின் வழி, டாமினேஷன் பற்றியது என்பதை பின்னர் அவர் புரிந்து கொண்டார். கோபே ஏன் பிளாக் மாம்பா என்று அழைக்கப்படுகிறார்? குவென்டின் டராண்டினோவின் கில் பில் திரைப்படத்தில் ஒரு கொலையாளியின் பெயர் பிளாக் மாம்பா. அங்கு கருப்பு மாம்பா பாம்பு ஒரு ஆபத்தான மற்றும் திறமையான கொலையாளியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஒரு நேர்காணலில் கருப்பு மாம்பாவின் பண்புகள், அதன் நீளம், சுறுசுறுப்பு மற்றும் வேலைத்திறன் அவருடன் எதிரொலிப்பதாக பிரையண்ட் விளக்கினார். இந்த மாம்பா மனநிலையை எவ்வாறு பெறுவது மற்றும் அதை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இப்போது நாம் புரிந்துகொள்வோம். டாமினேஷன் என்று சொல்லப்படும் ஆதிக்கத்திற்கு மம்பா மனநிலை தேவை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மம்பா மனநிலையைப் பெற நீங்கள் உங்கள் செயல்முறை, அதாவது புரோசெஸ், மற்றும் கைவினை, அதாவது கிராஃப்ட்-இல் கவனம் செலுத்த வேண்டும். மம்பா மனநிலையை அடைய 3 தூண்கள் மட்டுமே உள்ளன. அவை ஒழுக்கம், தயார்நிலை மற்றும் விடாமுயற்சி. கொள்கை 1. ஒழுக்கம். கோபி தனது தொழில் வாழ்க்கை முழுவதும் அதிகாலை மற்றும் பிற்பகுதியில் உடற்பயிற்சிகளை பயிற்சி செய்வதற்கும் விளையாட்டுக் காட்சிகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் அர்ப்பணித்தார். மற்ற வீரர்கள் தங்கள் ஆற்றலை பாதுகாக்க பருவத்தில் தங்கள் பயிற்சியில் குறைவான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டபோது கோபி தனது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடர்ந்தார். அவரது அட்டவணை மிகவும் இறுக்கமாகவும் நெரிசலாகவும் இருந்தபோதிலும் அதிகாலையில் எழுந்திருப்பதன் மூலம் 2 முதல் 3 உடற்பயிற்சிகளை எளிதாக செய்ய முடியும் என்பதை கோபி உணர்ந்தார். அவர் இன்னும் முன்னதாகவே தொடங்க முடிந்தால் அவரது குழந்தைகள் விழிக்கும் முன் அவர் ஜிம்மில் இருந்து திரும்பி வரலாம். எனவே அவர் அதிகாலையில் எழுந்திருப்பது வழக்கமாகிவிட்டது. மேலும் கோபி தனது குழந்தைகள் படுக்கைக்குச் சென்ற பிறகு அன்றைய தனது இறுதிப் பயிற்சியை மேற்கொண்டார். இது அவர் தனது குழந்தைகளுடன் தரமான நேரத்தை செலவிடுவதை உறுதிப்படுத்த உதவியது. தியாகங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருந்தன, ஆனால் கோபி தனது வாழ்க்கையின் எந்த அம்சங்களை கைவிடத் தயாராக இருக்கிறார், எது இல்லை என்பதை கவனமாக புரிந்து கொண்டார். அவர் தனது உடற்பயிற்சி வழக்கத்திலோ அல்லது தனது குடும்ப நேரத்திலோ சமரசம் செய்ய வேண்டாம் என்ற முடிவை எடுத்தார்.
கோபி தனது புத்தகத்தில் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். மற்ற வீரர்கள் தங்கள் விளையாட்டை விளையாடும் வீடியோ டேப்பை பாருங்கள். நீங்கள் அவர்களின் வலிமையையும் பலவீனத்தையும் புரிந்துகொள்வது மட்டுமல்லாமல் அவர்களின் நுட்பத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். புத்தகத்தில் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மைக்கேல் ஜோர்டன், ரெக்கி மில்லர், டிகேம்பே, ஷப் போன்ற தனது எதிரிகளுக்கு அவர் எவ்வளவு தாராளமாக பாராட்டு அளிக்கிறார் என்பதுதான். ஒரு வீரரின் புதிய நகர்வு அல்லது ஒரு புதிய நுட்பத்தை அவர் எதிர்கொண்டபோது அவர் தனது திறன் தொகுப்பில் இணைக்க விரும்பினார். புதிய திறமை அவரது மனதிலும் தசை நினைவகத்திலும் மசில் மெமரி ஆழமாக வேரூன்றியிருக்கும் வரை அயராது பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். இதிலிருந்து கோபியின் ஒழுக்கம், தியாகம், கவனம் மற்றும் கற்றுக்கொள்வதற்கான பணிவு ஆகிய 3 கூறுகளைக் கொண்டிருந்தது என்று முடிவு செய்யும். கொள்கை 2. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகுங்கள். ஒரு NBA விளையாட்டு பொதுவாக 48 நிமிடங்கள் நீடிக்கும், ஆனால் கோபியின் அர்ப்பணிப்பு அந்த விளையாடும் நிமிடங்களுக்கு அப்பால் சென்றது. கூடைப்பந்து மைதானத்தில் அவர் தனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த எண்ணற்ற மணிநேரங்களை பயிற்சியில் செலவிட்டார். உடல் மற்றும் மன சுறுசுறுப்பின் முக்கியத்துவத்தை அவர் அங்கீகரித்தார், மேலும் அவரது உடலையும் மனதையும் இலக்காகக் கொண்ட பயிற்சிகள் மற்றும் நடைமுறைகளை இணைத்தார். இந்த புத்தகத்தில் கோபி இதை பல முறை கூறுகிறார். உடலில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் மூல காரணத்தை கண்டறியவும். ஒரு பகுதியில் வலி பெரும்பாலும் வேறு எங்காவது சமநிலையின்மையால் ஏற்படுகிறது என்று அவர் கூறுகிறார். மேலும் அவர் எப்போதும் உடலையும் மனதையும் ஒன்றாக பார்க்கச் சொல்கிறார். விளையாட்டின் ஒவ்வொரு அம்சத்திலும் தனது திறமைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து அவர் தனது பயிற்சி அமர்வை அணுகியிருந்தார். உதாரணமாக, மற்றவர்கள் பிரகாசமான டிரிப்ளிங் குறுக்கு வெட்டுகளை பயிற்சி செய்வதற்கு முன்னுரிமை அளித்தாலும் கோபி தனது கால்நடைகளை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தினார். அவர் எதிரணியின் வீடியோ டேப் ஐ பார்ப்பதைப் போலவே அவரது எதிரணியினரும் அவரது வீடியோ டேப் ஐ பார்ப்பார்கள் என்பதை கோபி அறிந்திருந்தார். அவர் எப்போதும் அவர்களை ஆச்சரியப்படுத்த விரும்பினார். எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய நுட்பத்தை கற்றுக்கொள்வது அவரது எதிரிகளுக்கு குழப்பத்தையும் தூக்கமில்லாத இரவுகளையும் அளித்தது. மேலும் அவருக்கு பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்தை சரிசெய்ய முயற்சித்தார். அவரது இடது கை பலவீனமாக இருந்தால் அவர் தனது இடது கையால் எடையை உயர்த்தத் தொடங்கினார். இவ்வாறு அவர் தனது இடது கையையும் பலப்படுத்தினார். இதனால் வலது கையில் காயம் ஏற்பட்டால் அவர் தனது இடது கையால் விளையாடினார். இதை அவர் தனது புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். உணர்ச்சியேற்ற இறக்கங்களால் ஏற்படக்கூடிய கவனச்சிதறல்களை அவர் அங்கீகரித்தார். வழக்கமாக வீரர்கள் விளையாட்டுக்கு முந்தைய சடங்குகளாக நிலையான இசைகளை கேட்கிறார்கள். கோபி இந்த சடங்குகளிலிருந்து விலகினார். எந்த விளையாட்டுக்கு என்ன வகையான தீவிரம் தேவை என்பதை முதலில் அவர் தீர்மானிப்பார். பின்னர் விளையாட்டின் தீவிரத்திற்கு ஏற்ப அவர் ஒரு இசையைத் தேர்ந்தெடுப்பார். அவர் ஒரு உயர் ஆற்றல் போட்டியை எதிர்பார்த்திருந்தால் அவர் தனது தீவிரத்தை தூண்டும் இசையை கேட்டார். மாறாக, அமைதி மற்றும் அசைக்க முடியாத கவனத்தின் அவசியத்தை அவர் உணர்ந்தால் அவர் இனிமையான பாடல்களுக்கு மாறினார். பிரையண்ட் கோபே இவ்வாறு கூறுகிறார்: நான் சில நேரங்களில் ஒரு அமைதியான நிலைக்கு செல்கிறேன். எனது சுற்றுப்புறமும் எனது சுற்றுப்புறத்தின் எந்த சலனமோ என்னை பாதிப்பதில்லை. அதற்கு பதிலாக சுற்றுப்புறத்தின் ஒளி மற்றும் ஒளியை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விவரத்தையும் உள்வாங்குகிறேன். நான் மைதானத்திற்குள் நுழைந்த பின்பு எனக்கு என்னுடைய ரசிகர்களின் சலசலப்போ எந்த சத்தமும் கேட்பதில்லை. எனக்கு ஞாபகம் இருப்பதெல்லாம் 4 விஷயம்தான். அது நான், கூடை, மைதானம் மற்றும் என்னுடைய கனவுகள். நான் சில நேரங்களில் இந்த விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுதே மோட்ச நிலையை அடைந்தது போல உணர்கிறேன் என்று கூறுகிறார். கால்பந்தில் கோட்ஸ்களில் ஒருவரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடன் பிரையண்ட் பகிர்ந்து கொண்ட மற்றொரு பொதுவான சடங்கு என்னவென்றால், ஒரு விளையாட்டிற்கு பிறகு பல வீரர்கள் குளிக்கவும் மாற்றவும் விரைந்தபோது கோபி உடனடியாக அடுத்த போட்டிக்கான தயாரிப்பைத் தொடங்கினார். அவர் காயங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நேரத்தை அர்ப்பணித்தார். தயாரிப்புக்கான இந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு முடிவற்ற சுழற்சியை உருவாக்கியது. இது எப்போதும் வரவிருக்கும் சவால்களுக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்தது. கொள்கை 3: மேம்படுத்துவதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். 2003ஆம் ஆண்டில் ஏற்கனவே 3 NBA சாம்பியன்ஷிப்புகளை பெற்ற பிளாக் மம்பா ஏற்கனவே உலகின் சிறந்த கூடைப்பந்து வீரராக இருந்தார்.
அவர் உலகின் நம்பர் 1 கூடைப்பந்து வீரராக மாறினாலும் அந்த தருணத்தை தனது வீழ்ச்சியின் தொடக்கமாக அவர் உணரவில்லை. அதற்கு பதிலாக அவர் தொடர்ந்து மேம்படவும் செம்மைப்படுத்தவும் உந்துதல் பெற்றார். மம்பா மனநிலையின் சாராம்சம் ஒரு சாம்பியன்ஷிப்பை வென்று பின்னர் காணாமல் போவதில் இல்லை, ஆனால் சிறந்து விளங்குவதற்கான இடைவிடாத முயற்சியில் உள்ளது. கோப் 5 சாம்பியன்ஷிப் ரிங் பெற்றவர். பிரையன்ட் கோபி மீண்டும் மீண்டும் மாம்பா மென்டாலிட்டி புத்தகத்தில் இதை கூறுகிறார். சிறிய விவரங்கள் கூட உங்கள் விளையாட்டை பாதிக்கலாம். எனவே ஒவ்வொரு நிமிட விவரங்களிலும் கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காலணிகளின் உள்ளங்கைகள் கூட உங்கள் விளையாட்டை பாதிக்கக்கூடாது. விளையாட்டின் போது எனது கால் இயக்கத்தை பாதிக்காத ஷூவை தயார் செய்யுமாறு நான் நைக்கி நிறுவனத்தை கேட்டேன். அவர்கள் அதை எனக்காக செய்தார்கள். ஒரு விளையாட்டில் அடிப்படை மிகவும் முக்கியமானது என்றும், ஒரு விளையாட்டில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உடல் தகுதி உள்ளிட்ட அடிப்படைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நான் நடுவர் கையேட்டை எடுத்து நடுவர் தரையில் எந்த எல்லா நிலைகளிலும் நிற்பார் என்பதை படித்தேன். நான் இதைச் செய்தது அவர்களின் பிளைண்ட் ஸ்பாட் இடங்களை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமல்லாமல், நடுவர் என்னை கவனிக்காத வண்ணம் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து பாயிண்ட்களை எடுப்பதற்காகவும். டேப்பை பார்ப்பது மற்றும் மூத்தவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவது ஏன் முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் வேறொருவர் ஏற்கனவே உருவாக்கிய ஒன்றை உருவாக்க முயற்சிப்பதில் நேரத்தை வீணடிப்பதை இது தடுக்கும். இதுபோன்று கோபி பிரையன்ட் தனது புத்தகமான மம்பா மென்டாலிட்டி முழுவதிலும் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். நீங்கள் எந்தவொரு துறையிலும் சிறந்து விளங்க விரும்பினால் இந்த புத்தகம் உங்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும்.